ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் பேட்டியில் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி. இந்த படம் ஒரு கமர்ஷியல் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். வழக்கம் போல் படத்துடைய ஹீரோயின் ரெண்டு பேரும் லவ் பண்ணிருப்பாங்க. ஹீரோ எப்படியாவது நம்ம பாப் பாடகராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முயற்சியில் இருப்பார். ஹீரோயின் ஒரு தனியார் ஸ்கூலில் டீச்சராக இருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் ஏகப்பட்ட பிரச்சனை, ஃபீஸ் அதிகமாக வாங்குவாங்க. இந்த ஸ்கூல் டீச்சர்லாம் பயங்கரமாக அப்படியே டார்ச்சர் பண்ணுவாங்க, எல்லா ஆசிரியர்களும் டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்படி போயிட்டுருக்கோம். அதை நம்ம ஹீரோயினி தட்டி கேட்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எப்படியோ ராப் பாடகராக ஆகணும்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமான முயற்சி பண்ணிட்டுருப்பார். இவங்க ரெண்டு பேர்த்துடைய காதலுக்கும் ஒரு சம்பவத்தால் ஒரு பிரச்சனை வரும், எதிர்ப்பு வரும். இதனாலே ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆகிற நிலைமை ஏற்படும். இப்போ இறுதியில் ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அந்த ஸ்கூல் பிரச்சனை எப்படி தீர்ந்தது, ஹீரோயின் அதை எப்படி தீர்த்தாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோயினுடைய ஆக்டிங் தாங்க சூப்பராக இருக்குது. அவங்களுடைய போர்ஷன் நல்லாவே இருக்குது. குறிப்பாக ஸ்கூலில் நடக்கிற அந்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், ஃபீஸ் அதிகமாக வாங்குறது, ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸுகளுக்கு அந்த பள்ளி மேலாளர்லாம் எப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது, இன்றைய அளவில் இப்படி தான்ப்பா போகுது. எல்லாம் ஓவர் டோஸ் கொடுத்து எப்படியாவது பாஸ் அதிகமாகணும்னு சொல்லிட்டு மாணவர்களை டார்ச்சர் பண்ணுறது, இப்படி மன ரீதியாக எந்த அளவுக்கு யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட் பாதிக்கப்படுறாங்க, இன்னொரு பக்கம் டீச்சர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. இப்படிங்கிறத அக்கு வேற ஆணி வேற இந்த படத்தில் டைரக்டர் வந்து கொண்டு வந்திருக்காரு. அது சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. படத்தில் நடிச்சு எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூல் போர்ஷன் நல்லாவே இருக்குது. முனிஷ்காந்த் ஒரு அரசியல்வாதி வராரு, அவருடைய காமெடி ஒர்க் அவுட்டாக இருக்குது. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே இருக்குது. டெக்னிக்கலாக படம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஹீரோடைய போர்ஷனுங்க, அந்த பாப் பாடகராக வருவார், அது சுத்தமாக படத்துக்கு செட் ஆகவே இல்லை. அது வேறு கதை மாதிரி போகுது. அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு நடிப்பு திறனை வெளிப்படுத்திருக்கலாம். அவருடைய கேரக்டர் ஏனோதானதோ இருக்குது. அவருக்கு கொஞ்சம் அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதேமாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, ப்ரெடிக்டபுளாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்கூல் பர்சன் ஓகே, மற்றபடியெல்லாம் அந்தளவுக்கு இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் எப்படி இருக்குது, சூப்பராக சொல்லுவாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.